நம்ம எல்லாருமே சண்டே கிளாஸ் போயிருப்போம், விபிஎஸ் போயிருப்போம். அங்கே நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. அங்கே என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்தார், அந்த மாதிரி காரியங்கள் தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை விபச்சாரத்தோடு கூட பார்த்தால் அது பாவம் அப்படின்ற காரியங்கள் சொல்லியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அநேகருக்கு தாவீதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தாவீதை பற்றி என்ன சொல்லுவாங்க? தாவீது கோலியாத்தை ஜெயித்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் தனக்குள் இருக்கிற இச்சையை தாவீது என்ன பண்ணல, ஜெயிக்கலன்றதை சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, பட்சேபால் என்ன பண்ணார்? அவர் தோத்து போனதை சொல்ல மாட்டாங்க. அதுதான் நம்ம லைஃப்ல நாம நம்முடைய சந்ததிக்கு செய்யக்கூடிய தவறு. எதை நம்ம போதிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எதை போதித்தார்? நீங்கள் குழந்தைகளை என்கிட்ட தயவு செய்து கொண்டு வாங்கன்றார். எதுக்கு கொண்டு வரணுன்றாரு? அந்த குழந்தைகள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை அதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதெல்லாம் பாவன்றது தெரிஞ்சாதானே அது மறுபடியும் பிறக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கும், தப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள், பிசாசு ஆதாமேவாளை எப்படி வஞ்சித்தான், எதனால அந்த இச்சை வந்தது, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அது மைண்டில் இருக்கும். போக 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 இதெல்லாம் பாவம் பாவன்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ளே வரும்.